ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் யோகம் சேரப்போகிறது, யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சவால்கள் வரப்போகின்றன, அதற்கான முழுமையான பரிகாரங்கள் என்னென்ன, இது எல்லாவற்றையுமே முழுமையாக பார்க்க போகிறோம். ஆகவே நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் என்பது நடப்பதற்கு முன்பு சில அறிகுறிகள் எல்லாம் முன்கூட்டியே தோன்றும். அந்த 5 முக்கிய அறிகுறிகளை இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இவை அனைத்துமே சாதாரணமாக தான் தோன்றினாலும் உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்புமுனை வரப்போகும் என்று சொல்லக்கூடிய அடையாளங்களாகும். உங்களுக்கான 2025ஆம் ஆண்டின் முக்கியமான காலகட்டம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. இந்த வருடம் முழுக்க நீங்கள் எதிர்கொண்ட மன அழுத்தங்களும், நிதி சிக்கல்களும், உறவுகளில் ஏற்பட்ட தவறான புரிதல்களும் இப்போது மெல்ல மெல்ல மாறி போக போகிறது. கடந்த மாதங்களில் பல விஷயங்கள் சற்று கையில் இருந்து வளர்ந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் 2025இன் இறுதியிலிருந்து 2026இன் தொடக்கம் வரை உங்கள் வாழ்க்கை ஓட்டம் என்பது புதிதாக மாறப்போகிறது. இதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு புத்துணர்ச்சியான காலம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்த குழப்பங்கள், பயம், தோல்வி உணர்ச்சி, இது எல்லாவற்றிலிருந்தும் வெளியேறி ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து நிற்க போகும் நேரம் இது. சிலர் வேலை பளுவால் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். சிலர் உறவுகளில் ஏற்பட்ட மௌனம் காரணமாக தனிமை அடைஞ்சிருக்கலாம். சிலருக்கு பணம் வந்தாலும் நிலைக்காத ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு மெதுவான மாற்றம் என்பது உங்கள் மனதிலேயே தொடங்க போகிறது. முன்பு உங்களுக்கு தோன்றிய குழப்பங்கள் எல்லாமே தெளிவாக மாறும். நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்கள் என்பதற்கான காரணம் உணரப்போகும் நேரம் இது. மிதுன ராசிக்காரர்கள் இயல்பாகவே அறிவார்ந்தவர்கள், பல துறைகளில் ஆர்வம் உடையவர்கள். ஆனால் சில சமயங்களில் அதிகமான சிந்தனை, தீர்மான குறை, ஒரே விஷயத்தில் நிலைத்திராத ஒரு தன்மை, இவைதான் உங்களுக்கு ஒரு எதிரியாக மாறிவிடும். இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்த மனநிலையை சமநிலைப்படுத்தும் சக்தி உங்களுக்குள் உருவாக போகிறது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. வேலை பார்க்கிறவர்களுக்கு முதலாளியின் பாராட்டுகள், புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு ஆகியவை நிச்சயமாக கிடைக்க போகும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வேலை மாற நினைப்பவர்களுக்கு சிறந்த நிறுவனம் அல்லது நல்ல சம்பளத்துடன் கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு முந்தைய தடைகள் மற்றும் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி வருவாய் வழிகள் திறக்கும். பணநிலை மெல்ல மெல்ல வலுவடையும். சிலருக்கு சேமிப்பு பழக்கம் தொடங்க ஆரம்பிக்கும். புதிய வணிக யோசனை ஒன்று மனதில் தோன்றி அதை செயல்படுத்த போகும் சூழல் இப்பொழுது வரும். அன்பு மற்றும் குடும்ப உறவுகளிலும் ஒரு நல்லிணக்கம் என்பது உருவாகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் வந்து தொடர்பு கொள்வார்கள். கணவன் மற்றும் மனைவிக்கு இடையிலான மனக்கசப்புகள் அனைத்தும் குறைந்து புதிய நம்பிக்கை என்பது நிச்சயமாக பிறக்கும். சிலருக்கு இது திருமண நேரமாக கூட இருக்கலாம். நல்ல வரன்கள் என்பது அமையும் வாய்ப்புகள் உள்ளது. இல்லற வாழ்க்கையில் அமைதி நிச்சயமாக திரும்பும். உங்கள் மனநிலை அமைதியாக மாறும். சிறு விஷயங்களுக்கு கூட கோபம், விரக்தி இருந்திருந்தால் அது நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். மனதின் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை, இப்போ சரியாகிவிடும் என்ற உணர்ச்சி கண்டிப்பாக உருவாகும். உடல் நலமும் இந்த காலத்தில் மேம்படும். முன்பிருந்த சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை கண்டிப்பாக குறையும். தியானம், பிரார்த்தனை, நம்பிக்கை இவை உங்களை கண்டிப்பாக பலப்படுத்தும். புதன் பகவான் உங்கள் ராசியின் அதிபதி என்பதால் அறிவு, தொடர்பு, வணிகம், பேச்சுத்திறன் இவை அனைத்துமே வலுப்பெறும். இந்த நேரத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் பிறரிடம் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால் சிந்தித்து பேசுவது என்பது ரொம்பவே முக்கியம். புதன் கிரகம் உங்களுக்கு துல்லியமான தீர்மானம் தரும். அதனால் புதிய முயற்சிகளை தொடங்க உகந்த காலம் இதுவே. புதிதாக படிப்பு, தொழில், வணிக யோசனை, எந்த துறையில் நீங்கள் இருந்திருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை அல்லது கல்வி வாய்ப்பும் கூட கிடைக்கும். சிலருக்கு புதிய வாகனம் மற்றும் புதிய வீடு வாங்கும் யோசனையும் இப்பொழுது சாத்தியமாகும். அதுவும் மிக முக்கியமாக நீங்கள் உங்களையே நம்ப போகும் நிலைக்கு திரும்ப போகிறீர்கள். கடந்த மாதங்களில் நான் முடியாது என்ற மனநிலை உங்களுக்குள் இருந்திருந்தால் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் நான் முடியும் என்ற உற்சாகம் இப்பொழுது உருவாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025இன் முடிவும் 2026இன் தொடக்கமும் ஒரு பெரிய மாற்று காலம். நீங்கள் உழைத்ததற்கான பலன் இப்பொழுது நிச்சயமாக கிடைக்கும். புதிதாக தொடங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். உறவுகள் உறுதியாகும். மனநிலை அமைதியாகும். 2025ஆம் ஆண்டின் கடைசி உங்கள் வாழ்க்கையில் புதிய சிந்தனைகள், தகவல் தொடர்பு, தொழில் வெற்றி, மன அமைதி இவை அனைத்துமே ஒன்றாக சேரப்போகும் ஒரு பொன்னான நேரம் இது. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து பலருக்கு சவால்கள் இருந்தது. அங்கீகாரம் கிடைக்காமலும், நிதி நெருக்கடிகளிலும், உறவுகளில் தவறான புரிதல்களும் இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்தது. ஆனால் நம்பிக்கை வையுங்கள். உழைத்தவர்களின் உழைப்பு என்பது நிச்சயமாக வீணாகாது. அந்த உழைப்பின் பலன் இப்பொழுது வெளியிட போகுது. இப்ப பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் 5 பெரிய நல்ல அறிகுறிகள் என்னென்ன என்பதை வரிசையாக சொல்றேன். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே கண்டிப்பா சரியாகும். பணம் வந்தாலும் எங்கே செல்கிறது என்று தெரியாமல் போனது, வங்கி இருப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்தது, வேலைகள் நிறுத்தப்பட்டன, இப்படி எல்லாம் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவை எல்லாமே முடிவடைவதற்கான அறிகுறி இப்பொழுது உங்களை காட்ட ஆரம்பிக்கும். 2025 டிசம்பர் முடிவதற்குள் பணத்தால் ஏற்பட்ட அனைத்து விதமான சிக்கல்களும் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். உங்கள் வங்கி இருப்புகள் மீண்டும் ஒரு பலத்தை பெறும். பணநிலை சீராகும் போது குடும்ப ஆதரவும் உங்களிடம் நிச்சயமாக திரும்பும். உங்கள் பேச்சுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் சேரும் நேரம் இது. இரண்டாவது அறிகுறி கடனிலிருந்து விடுதலை. நீண்ட நாட்களாக திருப்பி செலுத்த முடியாத கடன் இருந்திருந்தால் இந்த மாதத்திலிருந்து ஒரு புதிய வழி என்பது உங்களுக்கு திறக்கும். காதல் உறவு மற்றும் இல்லற வாழ்விலும் நல்லிணக்கம் என்பது மலரும். சண்டைகள், மனக்கசப்புகள், ஈகோ பிரச்சனைகள் இவை அனைத்துமே மெல்ல மெல்ல மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிச்சயமாக திரும்பும். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா, வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் உழைத்தும் பாராட்டுகள் வரவில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப மாறப்போகுது. முதலாளியின் பாராட்டுகளும் ஊழியர்களின் ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு தடைப்பட்டிருந்தால் அந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். வேலை தேடி வருபவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு புதிய வாய்ப்புகள் திறக்க போகுது. ஆகையால் உங்கள் சுய விவர கோப்பையை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ரெஸ்யூமை ரெடியா வச்சுக்கோங்க. நான்காவது அறிகுறி மன அழுத்தம் மற்றும் பதட்டம் எல்லாமே முடிவடையும். வேலைகளில் தடை, மனசோர்வு, விரக்தி இவை அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரும். மனநிலை சமநிலைக்கு வரும். தோல்வி உணர்ச்சிகள் விலகி புதிய நம்பிக்கை என்பது நிச்சயமாக பிறக்க போகுதுங்க. ஐந்தாவது மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அறிகுறி இதுதான். மன அமைதி பிளஸ் உடல் நலம், நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுதல், இது எல்லாமே உங்களுக்கு இப்போ சாத்தியமாகும். உங்கள் மனம் மகிழ்ச்சியாக மாறும். எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கண்டிப்பாக விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயன்று முடியாத ஒரு ஆசை இந்த 2025 முடிவிற்குள் நிச்சயமாக நிறைவேற போகுதுங்க. அதை நினைவில் வச்சுக்கோங்க. இதுவே இந்த 5 பெரிய அறிகுறிகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை காலம் அப்படின்னே சொல்லலாம். 2025 முடிவும் 2026 தொடக்கமும் தொழில் வளர்ச்சி, அறிவு மேம்பாடு, புதிய வாய்ப்புகள் இவை அனைத்துமே உங்களுக்கான கதவுகள் திறக்க போகுதுங்க. ஆனால் சில நேரங்களில் மனநிலை மாறும். ஒரே விஷயத்தில் நிலைத்திராத ஒரு தன்மை கூட உண்டாகலாம். அதை சமநிலைப்படுத்த எளிய பரிகாரங்களை பாருங்க. பரிகாரம் 1. ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை நிற ஆடைகளை கண்டிப்பாக அணியுங்கள். விநாயகர் அல்லது விஷ்ணு ஆலயத்தில் பச்சை பயிறு, எலுமிச்சை அல்லது துளசி இலைகள் நெய்வேத்தியம் வைங்க. பரிகாரம் 2. ஓம் புத்தாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை ஜெபியுங்கள். இது என்ன தெளிவையும் தீர்மான வலிமையும் நிச்சயமாக தரும். பரிகாரம் 3. படிப்பு, அறிவு அல்லது வணிகம் சார்ந்தவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சிறுவர்களுக்கு நோட்டு, பேனா அல்லது புத்தகம் தானம் செய்யுங்க. புதன் கிரகத்தின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கும். பரிகாரம் 4. மாலை நேரங்களில் சிறிது நேரம் தியானம் செய்யுங்க. மன அமைதி பெருகும், அதிர்ஷ்டமும் உயரும். இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நிச்சயம் 2026 தொடக்கம் உங்களுக்கு பணவளம், மகிழ்ச்சி, மன நிம்மதி ஆகியவை வந்து சேரும் நேரமாக மாறும். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகளை நீங்கள் புரிந்து கொண்டு வரவிருக்கும் 2026 சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் அருளால் உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரவிருக்கும் வீடியோக்களில் ஒவ்வொரு ராசிக்குமான தனிப்பட்ட பலன்களும் பரிகாரங்களும் சொல்ல போகிறோம். இறைவன் அருளால் அனைத்து நன்மைகளும் உங்களிடம் நிகழட்டும். நன்றி, வணக்கம்.